சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். டெல்லியில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளுக்காக ஒரே கட்டமாக இன்றைக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கிறது. மாலை 5 மணி நிலவரப்படி 57.77% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தேர்தல் ஆணைய உத்தரவுப்படி வாக்குப்பதிவு முடிந்து அரை மணி நேரம் கழித்து மிகச்சரியாக 6:30 மணிக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடலாம் என்பதன் அடிப்படையில் பல்வேறு நிறுவனங்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை உடனுக்குடனாக நாம் நேரலையில் பார்க்க இருக்கிறோம். டெல்லியில் ஆட்சி அமைக்கப் போவது யார்? 3வது முறையாக ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்யுமா ஆம் ஆத்மி? தலைநகரில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று முனைப்போடு இந்த தேர்தலை சந்தித்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா வெற்றியை கைப்பற்றுமா? அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி தனியாக களம் கண்டிருக்கும் காங்கிரஸ் இந்த முறை டெல்லியை கைப்பற்றுமா என்ற இந்த மும்முனை போட்டியில் வெல்லப்போவது யார்? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பார்ப்பதற்கு முன்பாக தற்போதைய ஒரு அண்மை செய்தியையும் நாம் பார்க்கலாம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் மாலை 5 மணி நிலவரப்படி 57.7% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. கடந்த முறை 2020ஆம் ஆண்டு 62% வரை வாக்குகள் பதிவாகி இருந்த நிலையில் தற்போது டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் மாலை 5 மணி நிலவரப்படி 57.7% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. டெல்லி சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் மும்முனை போட்டி என்பது நிலவியது. பாஜக, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் என 3 முக்கிய கட்சிகளும் பல்வேறு வாக்குறுதிகளை அங்கு வாரி இறைத்திருக்கிறார்கள். இந்நிலையில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகரை கைப்பற்றுமா பாஜக? 3வது முறையாக ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்யுமா ஆம் ஆத்மி? அல்லது காங்கிரஸ் டெல்லியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்ல போகிறது என்கிற விவரங்களை நாம் உடனுக்குடனாக பார்க்க இருக்கிறோம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள், மிக குறிப்பாக தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது எப்படியாக இருக்க போகிறது என்பது குறித்த கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவபிரியன். அவரை வரவேற்கிறேன். நேரலில் நம்மோடு இணைய இருக்கிறார் பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன். வணக்கம் அரவிந்த் குணசேகரன், உங்களையும் நான் வரவேற்கிறேன். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிங்கிறது பல்வேறு அமைப்புகளினுடைய முடிவுகள் வர இருக்கின்றன, நாம பார்க்க இருக்கிறோம். இந்த பரப்புரை காலம் இன்னைக்கு வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. உங்களுடைய அப்சர்வேஷன் என்னவா இருக்கு சிவபிரியன்? ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்ன மாதிரி பாஜக 1993ஆம் ஆண்டு முதன்முறையாக டெல்லியில் யூனியன் பிரதேசத்துக்கு சட்டசபை அந்தஸ்து கொடுத்த பிறகு முதல் 5 ஆண்டுகள் மட்டும்தான் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. அதன் பிறகு 15 ஆண்டுகள் தொடர்ந்து காங்கிரசினுடைய அரசு, அதன் பிறகு இப்பொழுது 10 ஆண்டுகளாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரசு. இப்போ காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்கான்றது நிச்சயமாக காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் நிச்சயமாக பார்க்கல. இதில் போட்டி ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்குமான ஒரு கடும் போட்டியாக தான் இந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது. 2020ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு நீங்கள் இந்த 15, 20 2 தேர்தலுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பாஜக பெற்றிருந்தாலும் கூட சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வெற்றி இல்லாமல் ஆம் ஆத்மிக்கு மிகப்பெரிய, அதுவும் ஒரு இமாலய வெற்றியாக தான் 2 முறையுமே பார்க்க முடிந்தது. 2015ஆம் ஆண்டு 67 இடங்கள், 70 இடங்களில் 67 இடங்கள் ஆம் ஆத்மியும், அதே போன்று 2020ஆம் ஆண்டு ஒரு 5 இடங்கள் குறைந்து 62 இடங்கள் ஆம் ஆத்மிக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த ஒரு லேண்ட்ஸ்லைடு இந்த முறை கிடைக்குமா அப்படின்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது அது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கிறது. ஏன்னா 2015 2020 வரைக்கும் ஆம் ஆத்மியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எஜுகேஷன் ப்ளஸ் ஹெல்த் ஃபீல்டில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தது. அதாவது அடித்தட்டு சுகாதாரம், இந்த 2 விஷயங்களில் ஆம் ஆத்மி மிகுந்த கவனம் எடுத்து அதற்கான வேலைகளை செய்ததனால் அந்த அடித்தட்டு மக்கள் முழுவதுமாக ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களித்தார்கள். 2022-23க்கு பிறகு ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு அரசியல் ரீதியிலான மிகப்பெரிய நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது. ஊழல் குற்றச்சாட்டுகள். இந்த ஊழல் குற்றச்சாட்டு கைது, 2 அமைச்சர்கள் கைது
செய்யப்பட்டார்கள். அதன் ஒரு துணை முதலமைச்சர் அதில் அடங்குவார். அதன் பிறகு முதலமைச்சரே கைது செய்யப்பட்டார். அதன் பிறகுதான் முதலமைச்சர் வெளியில் வந்த பிறகு தேர்தலில் தோல்வியுற்றார்கள். அதன் பிறகு முதலமைச்சர் பதவியே இன்னொருவருக்கு இங்கு நடந்தது போன்று